சலாமும் 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 சலாம் சலாமும் சலாம். டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரமதான் எப்படி நமக்கு கடக்க போகிறோன்னு தெரியலை. ஸோ இந்த குவாரண்டைன் இருக்கும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு ரமதான், இந்த மாதிரி ஒரு ரமதானை நம்மலாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ரம்ஜான் மாதம் வந்துச்சுனாலே நோன்பு வச்சுட்டு பள்ளிவாசலோட தொடர்பு வச்சு அமல்கள் செஞ்சு இன்னும் மற்ற வேலையெல்லாம் போட்டுட்டு இன்னும் நிறையா பள்ளிவாசலோட தான் தொடர்பு வச்சுருப்போம். வெளியே போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இது மாதிரி இருப்போம். ஆனால் முதல் முறையாக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நோன்பு வைக்கிற மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப நமக்கே சங்கடமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து தொழுதா நமக்கு ஒரு தொழுகை ஃபீலே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நார்மலான நாட்களில் எத்தனையோ தொழுகைகளை விட்டுருக்கோம். ஆனால் இப்போ அதை நினச்சி நிறைய சகோதரர்கள் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். பள்ளிவாசல் திறந்து இருக்கும் போது நம்ம அதை அலட்சியமாக கடந்து வந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம போகணுன்னு நினைக்கும் போது பள்ளிவாசல் திறக்கலையே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் இதை விட ரொம்ப கடினமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரமதானில் நோன்பு வைக்கிறதுக்கு மக்களுக்கு பொருளாதாரம் அது ரொம்ப பின்வாங்கி கிடக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மாத காலமாகவே யாருமே வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடணுனால சில பேர் டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். அந்த காசை இந்த ரமதான் மாதத்துக்காக சேர்த்து வச்சு ட்ரெஸ் வாங்குறதுக்கும் சரி, நோன்பு வைக்கிறதுக்கு, நோன்பு திறக்கிறதுக்கு, இன்னும் மற்ற செலவுகளுக்கும் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த ரமதான் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிலமை வந்தனால நிறைய முஸ்லீம்கள் நல்ல ஈமானாக இருக்கிறவங்க பொழுதுபோக்காக, அதாவது ரம்ஜான் மாதம் ஆனாலே எல்லா முஸ்லீம் மோஸ்ட் ஓவர் நோன்பு வைப்பாங்க. சில பேர் கடந்து போயிடுவாங்க. ஆனால் சில பேர் ஈமானா இந்த 30 நோன்பு வச்சே ஆகணும் அல்லாவுக்காக அப்படின்னு இருக்கிற சகோதரர்களுக்கு கூட பொருளாதாரம் ஒரு சிக்கலாக இருக்குது. எப்படி எல்லாரும் நோன்பு வைப்பாங்க அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாம் இந்த குவாரண்டைன் நாட்களில் நிறைய மக்கள் சாப்பாடு கூட கஷ்டப்படுற, மோஸ்ட் ஓவர் பார்த்திங்கன்னா பணக்காரன் ஏழை 2 பேருமே இப்போ கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நாம் பார்த்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்டேருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி நம்ம போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஓகேயா, நிறையா சகோதரர்கள் நமக்கு பர்சனலாக கால் பண்ணி கேட்டாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். டிவி சகோதரர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இதை என் குடும்பத்தார்கள், என் குடும்பத்தார் கொரோனா பாதிப்பினால் நாங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் சிரமத்தில் இருக்கிறோம். தொழில்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கு. நம்ம டிவி சகோதரர்கள் மூலயமா இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உதவித்தொகையாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு அதிகமாக தவா செய்கிறோம். அவர்களை சார்ந்தவர்களும் அதிகமாக தவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தினக்கூலி தான். 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறேன். எங்கள் தெருவு, எங்கள் வீட்டை சுற்றி எல்லாம் பேரிகார்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. வெளியே போக முடியல எங்கேயுமே. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். இருந்த காசெல்லாம் எல்லாம் காலியாகி போச்சு. இந்த மாதிரி டிவிக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பணும். இந்த மெசேஜ் பார்த்தாங்க. மாஷா அல்லாஹ் அவங்க ஒரு 3000 பணம் உதவி செஞ்சாங்க. ரிசாக்கல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு இவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். டிவி சேனலுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு இந்த 3000 ரூபா கொடுத்துருக்கீங்க, ஜஸாக்கல்லா. இந்த டிவிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த டிவி முஸ்லீம் சகோதரருக்கு உதவி பண்ணுறதுனால இன்ஷா அல்லாஹ் அவங்கக்கிட்ட நாங்கள் உதவி கேட்டோம். அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஊரடங்கு உத்தரவுனால ரொம்ப சிரமமாக இருக்குது கூலி வேலைக்கு போகாமல். இந்த டிவி மூலிமா அல்லாஹ்னால ஒரு 5000 ரூபா போட்டு விட்டாங்க. பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அல்லாஹ்னால அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு உதவி. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு இந்த டைமில் உதவி செஞ்ச டிவி நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்களுக்கு உதவி செஞ்ச அவங்க ஸ்பான்சர் செய்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ரொம்ப நன்றி. நம்ம டிவிலேருந்து நம்மளுக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. டிவி நண்பர்களுக்கும் அவங்களுக்கு உதவி செஞ்ச நண்பர்களுக்கும் ரஜாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் எங்களுக்கு அந்த டிவிக்காரங்க 3000 ரூபா கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஜஸாக்கல்லா ஹைர். இருக்கிற காசு வரை இதுவரை நாங்கள் செலவு பண்ணியாச்சு. நாளிலிருந்து என்ன பண்ணுறது அல்லான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சரி, என்னதான் வழின்னு தெரியலையே அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் குழப்பத்தில் தான் இருந்தோம். இப்போ டிவி அப்படியே பயன் பார்க்கறோமே, டிவி அப்படியே பார்க்கும்போது இதில் நிறைய உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்ன நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொன்ன அடுத்த செகண்டே எங்களுக்கு உடனே பைசா வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பார்த்து 4 லட்சம் ரூபாய்க்கு அருகாமையில் சகோதரர்கள் வந்து அவங்களோட ஃபண்டை வந்து அனுப்பியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாமளே நினச்சி பார்க்கல இவ்வளோலாம் வரும்னு. ஸோ அல்லாஹ்வோட கிருபையால் 3 லட்சம் ரூபாயை பிரித்து எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து அவங்களுக்காக துவா செய்யும் சொல்லி கொடுத்தாச்சு. டிவி நெட்வொர்க் இணைந்து முதல் கட்டமாக ஒரு 58 நபர்களுக்கான உணவுப் பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இப்பொழுது 2ஆம் கட்டமாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு 125 பேர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போது டிவி சகோதரர்கள்ட்ட உதவி கேட்டோம். அந்த சகோதரர்கள் 20,000 ரூபா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அனுப்பிச்சி வச்சாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ணோன்னா, இது மாதிரி சாதாரண நாட்களில் கொடுக்கறதுக்கு பதிலாக ஈமானா உள்ள முஸ்லீம்கள், அதாவது வந்து நோம்பு மாதத்தில் நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லாதனால 30 நாளைக்கு தேவையான ஃபுட்டு, அவங்க இஃப்தார் சஹருக்கு தேவையான ஃபுட்டு வந்து நம்ம கொடுப்போம், அந்த சமையல் பொருட்களை கொடுப்போன்னு பிளான் பண்ணோம். ஸோ வந்து 1 லட்சம் ரூபாய் அதுக்கு எடுத்து இப்போ பொருள்லாம் வாங்கியாச்சு. ஸோ அதை பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு 50 ஃபேமிலிக்கு தான் நம்ம ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபான்னு வச்சு 50 ஃபேமிலிக்கிட்ட தான் நம்மளால் கவர் பண்ண முடியுது அல்லாஹ்வோட கிருபையால். ஸோ ஆனால் இன்னும் நிறைய சகோதரர்களுக்கு வந்து இந்த மாதிரியான சமயத்தில் உதவலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதோட நோன்பை வைக்கிறதுக்கு உதவி செய்கிறது பல மடங்கு நன்மையை நமக்கு பெருகி கொடுக்கும். அவங்களுடைய நோம்பில் எந்த பகுதியும் குறையாமல் நமக்கு அந்த நன்மை வந்து சேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யார் வந்து ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க உதவுறாங்களோ, நோன்பு வைக்க உதவுறாங்களோ, அவங்களோட நோம்புலேருந்து எந்த பகுதியும் குறையாமல் நமக்கு நன்மை கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப உன்னதமான பணியை வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு, இறைவனோட உதவியை கொண்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து முஹம்மதியா அப்படின்ற ட்ரஸ்ட்டு திருச்சியில் இருக்குது. ஸோ அந்த சகோதரோடு இணைந்து அவங்க நல்ல சமூக பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப நாட்களாக. ஸோ இந்த மிஷினுக்கு வந்து அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க, நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ வந்து நிறைய குடும்பங்களுக்கு அவங்க ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களும் 2500 ரூபா ஒரு ஃபேமிலிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஷால்லா இந்த வீடியோ பார்க்குற சகோதரர்கள் உங்களுடைய ஜக்காத்து சதக்கா எல்லாமே இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் கொடுத்து உதவினீங்கன்னா நிறைய மக்கள் நோன்பு வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரமதான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் அல்லாவோட தொடர்பில் நமக்கும் அல்லாவுக்கான ஒரு கனெக்ஷனாச்சு பலப்படுத்தினா அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து சஹர் இஃப்தார் கஷ்டப்படுறாங்க. நார்மலான நாட்களில் கூட பள்ளிவாசலில் வைக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இன்னும் நோன்பு கஞ்சியும் வந்து வாங்க முடியாதுன்ற லெவலுக்கு இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா, நம்மளை நம்பி அல்லாவோட கிருபையால் நிறைய சகோதரர் 4 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. அது அல்லாவோட கிருபையால் கொண்டு சேர்த்தாச்சு. இன்னும் நிறைய சகோதரர்களுக்கு இந்த நோன்பு மாதத்தில் உதவி செய்யலாம் நோன்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் முடிவான சகோதரர்கள் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே நம்பருக்கு அனுப்பி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்கு கஞ்சி நம்ம அதை கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ இந்த ரமதானில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு டிவி நெட்வொர்க்கை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.